வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். இப்போதான் நம்ம சேனல்ல OnePlus Nord 3 மொபைல் ஃபோனுக்கான ரிவ்யூ நீங்க பார்த்திருப்பீங்க. அதை பார்க்கலைன்னா அதை பார்க்கறதுக்கான லிங்க் மேல கார்டில் விடுறேன், கிளிக் பண்ணி செக் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த OnePlus Nord 3யோட அவங்க சேர்த்து லான்ச் பண்ண OnePlus Nord Buds 2R விமர்சனம் நம்ம பார்ப்போம். OnePlus Nord Buds 2R இதோடைய பாக்ஸ் பேக்கேஜிங் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லா Nord Budsம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கு. ஸ்கொயரான ஒரு பாக்ஸ் பேக்கேஜிங்ல பிளாக் அண்ட் ப்ளூ பிராண்டிங்ல இந்த டிவைஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற போட்டோவோட அவங்க இந்த பாக்ஸ் பேக்கேஜிங் டிசைன் பண்ணிருக்காங்க. பின்புறத்துல பல விவரங்கள் இருக்கு. பாக்ஸை திறந்த உடனே நம்ம பார்க்கிறது இந்த சார்ஜிங் கேஸ் மற்றும் அதுக்குள்ள இருக்கிற அந்த இயர்பட்ஸ். அதுக்கப்புறமா ஒரு சில டாக்குமெண்டேஷன் இருக்கு. எடுத்துட்டு கீழே பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா சைஸ்ல இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதை சார்ஜிங் பண்றதுக்காக ரெட் கலர்ல ஒரு USB Type C கேபிளும் கொடுத்துருக்காங்க. இந்த OnePlus Nord 2 பாத்தீங்க அப்படின்னா Nord Buds 2 பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு 3000 செக்மெண்ட்ல ஒரு அருமையான ஒரு பட்ஸா எனக்கு தோணுச்சு. அதோடைய பேஸா இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், எல்லாமே ஒரு திருப்திகரமான ஒரு இயர் பட்ஸா இருந்துச்சு. ஸோ அதை தொடர்ந்து இப்போ OnePlus Nord 2R கொஞ்சம் விலை கம்மியில் ஒரு 1000 ரூபா கிட்ட விலை கம்மியில் அவங்க இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா தரப்பு மக்களையும் கவர் பண்ணுறதுக்காக அவங்க இந்த மாதிரி லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ந்து. இது பார்த்தீங்க அப்படின்னா 2 கலரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற கலருக்கான பேர் பார்த்தீங்கன்னா டீப் கிரே அப்படின்னு சொல்கிறாங்க. இது தவிர ஒரு ப்ளூ கலர்லேயும் இது அவைலபிளாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இதோடைய மெயின் ஹைலைட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய 12.4mm டைனாமிக் டிரைவர், பெரிய சைஸில் டைனாமிக் டிரைவர் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் இதில் வந்து டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம பேசுவோம். பட் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம OnePlus Budsோடைய டிசைன், OnePlus Buds 2ஓட டிசைன் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் ஒரு ஓவல் ஷேப்பில் ஒரு பெரிய மாத்திரை அளவில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸை நம்ம மேக்னெட்டிக் மெக்கானிசம் மூலமாக க்ளோஸ் ஆகிக்குது. ஓப்பன் பண்ணிட்டு கீழே நம்ம ராக் பண்ணாலும் கீழே விழுகிற மாதிரி நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மேக்னெட்ஸ் கொடுத்துருக்காங்க. மேட் ஃபினிஷிங் அப்படிங்கிறதுனால நீங்கள் ரொம்ப நாள் நீங்கள் இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் ஸ்க்ராச்சஸ் விழுந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்ணுக்கு விசிபிளாக தெரியாது. பின்புறத்தில் USB Type Cக்கான ஒரு போட்டு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு LED, வேறு எக்ஸ்ட்ராவாக எந்த பட்டன் பேரிங்கான பட்டன்லாம் வேறு எதுவுமே கிடையாது. பாக்ஸை திறந்த உடனே குவிக் பேரிங் டெக்னாலஜி இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்கிற OnePlus மொபைல் ஃபோனில் வேறு எந்த மொபைல் ஃபோனாக இருந்தாலும் ஈஸியாக நீங்கள் பேரிங் பண்ணிடலாம். இப்போ இந்த பட்ஸோட டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பட்ஸோட ஸ்டெம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஃப்ளாட்டான டிசைன் கொடுத்துருக்காங்க. பட் ஓவராலாக இந்த பட்ஸ் வெயிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. காதில் நம்ம போட்டிருக்கப்போ கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் இந்த ஃப்ளாட்டான பட்ஸ் கொடுத்ததுனால என்ன பிரச்சனை அப்படின்னா நம்மளுடைய கை வந்து சைடில் படாமல் அது மேலே அடிக்கடி போய் பட்டுறது. ஸோ மேலே படுறதுனால இதோட ஜெஸ்டர் கண்ட்ரோல் ஈஸியாக ஆக்டிவேட் ஆயிடுது. ஸோ அது ஒரு சின்ன ஒரு யூஸ் பண்ணுறப்போ சின்ன ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. மற்றபடி ஃபிட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹெட் ஷேக்கிங் டெஸ்ட் பண்ணிடுவோம். காதில் ஃபிட்டிங் பண்ணிவிட்டு ரொம்ப விகரஸாக ஷேக் பண்ணோம், இல்லை ஒரு சைக்கிள் ஓடிக்கிட்டு இருக்கிறப்போ காதில் போட்டிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக கீழே விழும். பட் இந்த மாதிரி ஒரு வீட்டில் உட்காந்து ஆஃபீஸில் உட்காந்து நம்ம பாட்டு கேட்குறோம் அப்படின்னா க்ளீனாக நல்ல ஒரு ஃபிட்டிங் இருக்குது. கம்ப்ளீட் ஒரு நாய்ஸ் கேன்சலிங் கிடைக்கும் நம்ம சொல்ல முடியாது. ஓகே, நமக்கு வெளியில் இருக்கிறவங்க பேசுகிறது கிளியராக கேட்கும். அதுவும் முக்கியம் இல்லை. ஏன்னா வீட்டுக்காரமாக ஏதாச்சும் கூப்பிட்டு நம்ம காதில் கேட்கல அப்படின்னா அது வீட்டுக்குள்ளே பெரிய பிரச்சனையாயிரும்ல. ஸோ அதனால எனக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்குப்பா, சேஃபான டிசைனாக இருக்குது. சவுண்டு குவாலிட்டிக்கு வருவோம். ஸோ OnePlus Buds 2ல் எனக்கு பிடிச்ச விஷயம் நல்ல ஒரு டீப்பான ஒரு பேஸ், நல்ல ஒரு தம்பிங் பேஸ் எனக்கு அதில் கிடச்சிது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் கிடைச்சதை விட ஒரு 10% கம்மியான ஒரு பேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம்னு வச்சுங்களேன். நல்லா இருக்கு. நல்ல ஒரு டீப்பான ஒரு பேஸ் கிடையாது, பட் நல்ல ஒரு தம்பிங் பேஸ் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அந்த பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா சில சமயம் அந்த வாய்ஸோட போய் ஒரு பேசி வாய்ஸ் சிங்கராக இருந்தாங்க அப்படின்னா சில சமயம் அங்கே போய் லைட்டாக கலங்கடிக்கிற மாதிரி இருக்குது. பட் மோஸ்ட்லி நீங்கள் கேட்கக்கூடிய பாட்டில் அந்த வோக்கல்ஸோடைய டிஸ்டர்பன்ஸ் வந்து அதிகமாக இல்லை. அப்புறம் அந்த ஹை நோட்ஸ் இருக்கக்கூடிய அந்த ட்ரெபிள், அந்த ஒரு கிளாரிட்டி, கிறிஸ்ப்னஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது நல்லா க்ளீனாக இருக்குது. ஓவராலாக சவுண்ட் சிக்னேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ப்ரைஸ் இருக்கக்கூடிய மற்ற இயர்ஃபோன்ஸ், மற்ற பிராண்ட், அதாவது ஒரு போல்ட்டோ இல்லை போட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸில் அதோடைய சவுண்ட் சிக்னேச்சர் வந்து நல்ல பேஸ் ஹெவியாக இருக்கும். இது வந்து பேஸ் ஹெவி கிடையாது. ஸோ போல்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அளவுக்கு ஒரு பேலன்ஸ் சிக்னேச்சரில் கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது மாதிரி நெருங்கி வருது. பட் OnePlus Nord Buds 2 வந்து எனக்கு விரும்பி எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணேன். ஸோ அந்த ஒரு விரும்பி ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா இதே சவுண்ட் சிக்னேச்சர், இதே மாதிரியான சவுண்ட் குவாலிட்டி இப்போது எல்லா கம்பெனிலையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்களா. ஸோ அதனால ஸ்பெஷலாக இதில் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு பிரச்சனையும் இல்லையா. இதில் இருக்கிறது நல்லா இருக்குது. ஜெஸ்டர் கண்ட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ரெஸ்பான்சிவாக இருக்குது. தேவையான எல்லா கண்ட்ரோல்ஸும் உங்களுக்கு இருக்குது. வால்யூம் கண்ட்ரோல் உங்களுக்கு கிடையாது. பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அவங்களுடைய ஹே மெலடி டேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. OnePlus அல்லாத வேறு மொபைல் ஃபோனில் நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனை போட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு சில பேர் வந்து
ஐஃபோனில் அந்த அப்ளிகேஷனோட இது சிங்க் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. பட் அது சிங்க் ஆச்சா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணி நான் வந்து கீழே கமெண்ட்ஸில் நான் அப்டேட் பண்ணி விடுறேன். பட் நான் யூஸ் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா OnePlus Nord 3 மொபைல் ஃபோனோட நான் பேர் பண்ணி யூஸ் பண்ணேன். ப்ளஸ் ப்ளூடூத் செட்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்ஸுக்கான எல்லா செட்டிங்ஸும் வந்துடும். முக்கியமாக சவுண்டு மாஸ்டர் ஈக்குவலைசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஸோ இதன் மூலமாக பேலன்ஸ்ட், பேஸ், அப்புறம் போல்டு இந்த மாதிரி 3 ப்ரீசெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது தவிர உங்களுக்கு கஷ்டம் பிடிச்ச உங்களுக்கு ஈக்குவலைசர் கூட நீங்கள் செட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். வீட்டில் எங்கேயாச்சும் இயர்பட்ஸை வச்சுட்டு காணாமல் போச்சு அப்படின்னு நம்ம தேடணும் அப்படின்னா ஃபைண்ட் மை இயர்பட்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது போட்டோன்னா ஒரு லோ ஃப்ரீக்வன்சி சவுண்டு ரொம்ப அமைதியாக இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. லோ லேட்டன்சி மோட் இருக்கு. ஸோ கேமிங் நீங்க விளையாடலாம். ஸோ ஒரு கேஷுவல் கேமருக்கு இந்த இயர்ஃபோனோட லோ லேட்டன்சி மோட் பெர்ஃபெக்டா இருக்கும். கால்ஸ் பேசுறதுக்கு நல்லா இருக்கு. கால்ஸ் பேசுறப்போ நம்மளுடைய வாய்ஸ் அந்த பக்கம் இருக்கவங்களுக்கு ரொம்ப கிளியரா கேட்குது. ஓரளவுக்கு ஒரு நாய்ஸ் கட் பண்ணுது. சுத்தி இருக்க என்வரன்மெண்டோட நாய்ஸ் கட் ஆகுது. விண்டை கட் பண்றதுக்கான எஃபெக்ட்லாம் இருக்கு அப்படிங்கிறாங்க. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அது ரொம்ப எஃபெக்டிவா இல்லை. பட் அவங்க பேசுறது எனக்கு கிளியரா கேட்டுச்சு. பேட்டரி லைஃப்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா 8 to 9 ஹவர்ஸ் வருதுங்க. ஒரு 50% வால்யூம்ல வச்சு கேட்டோம் அப்படின்னா அப்புறம் அந்த பாக்ஸுக்குள்ள போட்டு ஒரு 5 தடவை நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 40 ஹவர்ஸ் கிட்ட எனக்கு பேட்டரி லைஃப் கிடைச்சது. ஸோ ஃபைனலாக இந்த OnePlus Nord Buds 2R வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு ரெப்யூட்டட் பிராண்டில் இருந்து ஒரு 2000 ரூபாய்க்கு ஒரு TWS நம்ம வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக அதை நீங்கள் வாங்கலாம். ஒரு ஆஃபீஸில் உட்காந்து ஒரு பாட்டு கேட்கறதுக்கு, ஒரு ஜிம்மில் போயிட்டு ஒரு பாட்டு கேட்கறது, நம்ம ஸ்வெட்லாம் பட்டாலும் டேமேஜ் ஆகாமல் இருக்க மாதிரி ஒரு இயர்ஃபோன் வேணும் அப்படின்னா தாராளமாக இந்த OnePlus Buds 2R நீங்க வாங்கிக்கலாம். இது வாங்குறதுக்கான லிங்க், விலை விவரங்கள் எல்லாமே ஃபர்ஸ்ட் கமெண்ட் மற்றும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதை போய் பார்க்குற வழியில தான் ஒரு சின்ன பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் இருக்கும். அதையும் பிரஸ் பண்ணி விட்டுருங்க. நமக்கு கொஞ்சம் உற்சாகமா இருக்கும். அடுத்த பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். அப்புறம் இன்னொரு விஷயம், நம்மளுடைய எல்லா வீடியோஸ்லையும் நம்ம மக்கள்லாம் பார்த்துட்டு என்ன ரொம்ப மெலிஞ்சு போயிட்ட, உடம்புக்கு எதுவும் சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அக்கறையோட கேட்குறீங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. ரெகுலராக சைக்கிளிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுனால வெயிட் குறையில, லைட்டாக உடம்பு மட்டும் ஸ்லிம்மாக இருக்குது. இங்கேருந்து ஊருக்கு போனாலும் இதே பிரச்சனை தான். பார்க்குறவங்கலாம் என்ன நெளிஞ்சிட்டு, என்ன இப்படி ஆகிட்டு இப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்காகவும், அவங்க ஏதாச்சும் வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்களுக்காகவும் இதே பதில் தான் இது. எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆல் இஸ் வெல். Giri.